ஹாய்ங்க. தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பாவக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கிறேன். லாஸ்ட் டைம் சந்தைக்கு போயிட்டு வரும்போது 2 பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா, பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ, ஒரு காய் வச்சு பொரியல் பண்ணிட்டேன். ஸோ, இன்னொரு காய் வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிவிட்டேன். இன்றைக்கி அதில் புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் செஞ்சுட்ருந்தேன். எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி இந்த குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தேவக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாக அவர் கிட்டத்தட்ட 2 டேஸ் தான் ஸ்கூல் போய்க்கிறாரு மண்டே போல். இருந்தாலும் பீட்ரூட் வந்து கேட்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக அவருக்கு பீட்ரூட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் செஞ்சிட்ருந்தேன். பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு அதில் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சார் வந்துட்டு லீவ் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஒரே ஒரு நாள் காய்ச்சல் வந்து லீவ் போட்டு இருந்ததில் டெய்லியுமே இப்போ லீவ் போடணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நானும் புளிக்குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தேவக்குட்டிக்கு பொரியல் பண்ணி சாப்பாடெல்லாம் லஞ்சும் பேக் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆரஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் தட்டை வடையும் 2 வச்சிட்ருக்கிறேன். சாப்பிட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கிட்ட வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஆடை எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாலை காய வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நீங்கள் அப்படியே ஓப்பனில் வச்சிட்டிங்கன்னா மேலே வந்துட்டு ஆடை நல்லா கட்டிக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் சூடு வந்துட்டு நம்ம தயிர் ஊற்றுற சூடு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தயிரை வந்து பருகுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா, தயிர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தயிர்லேருந்து ஆடை எடுத்துக்கலாம். தயிர்லேருந்து நீங்கள் ஆடை எடுக்கும்போது உங்களுக்கு வெண்ணெயும் நிறையா வரும். பால்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்படி தான் எடுப்பேன். நீங்களும் இதே மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தேவக்குட்டியும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நேற்றிருந்தே மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குப்பை வந்துட்டு ட்ரம்மு வச்சு அதில் வந்துட்டு மற்ற குப்பையிலெல்லாம் கொண்டு போய் போட்டுருவோம் குப்பைங்குழியிலேயே. ஆனால் வந்துட்டு பேப்பர்ஸு காகிதம், பேப்பரு, அட்டை இது மாதிரி எதுவுமே எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டு வாய்க்கு போச்சுன்னா அது தின்றும். சில மாடெல்லாம் எடுத்து சாப்பிட்ரும். ஸோ பக்கத்து காட்டுக்கு போயிடும் காற்றுக்கு. அதனால் வந்து ஒரு வேஸ்ட் ட்ரம் வச்சு அதில் தான் போட்டு வச்சுருப்போம். ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டு அதை ப்ராப்பராக தீ வச்சு விட்ருவேன். அதனால் இன்றைக்கும் மழை வர்றக்குள்ளே இந்த வேலையை செஞ்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்.